அல் குர்ஆன் கூறும் அழகிய சரிதைகள். குர்ஆனால் உயிர் வாழ்கிறோம் என்பதன் முதல் அடையாளம் குர்ஆன் நம் இதயங்களில் நுழைவதுதான். குர்ஆனை ஓதும் நபருடைய முகத்திலும் நாவிலும் ஒலி இருப்பதை நபித்தோழர்கள் அறிந்து வைத்திருந்தனர். உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் உயிருக்கு மேலும் உயிரூட்ட இந்த குர்ஆனால் மட்டுமே இயலும். உடலில் ஓடும் உயிர் உயிரோட்டமாகவும் பலமிக்கதாகவும் இருக்க வேண்டுமெனில் குர்ஆன் ஆன்மாவுடனும் உயிருடனும் இரண்டர கலக்க வேண்டும். அவ்வாறு கலந்த காரணத்தால் தான் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அரபு கூட்டத்தினர் உலகிற்கே தலைமை தாங்கும் தகுதி படைத்தவர்களாக மாறினர். வாழும் தேசத்துக்கு என்ன பங்களிப்பை செய்திருக்கிறாய் என்று ஒரு சரிதை உங்களை கேட்கும். நாட்டில் நீதி தேவையா? வீட்டிலிருந்து துவங்கு என்று மற்றொரு சரிதை கூறும். மூன்றாவது சரிதையோ ஒழுக்க விழுமியங்களை கடைபிடிக்கிறாயா என்று நம்மை உலுக்கி கேட்கும். நான்காவது நிகழ்வோ சூழல்களுக்கு அடிபணிந்து வீழ்ச்சி அடையாதே என்று வீர வரலாறு கூறும். நமக்காக மட்டுமே நாம் வாழக்கூடாது என்ற பாடத்தை ஒரு சரிதை சொல்லித் தருகிறது என்றால், அநீதியை கண்டால் அடங்கி போய்விடாதே, எதிர்த்து நில் என்று மற்றொரு சரிதை சொல்லித் தருகிறது. பிள்ளைகள் எதற்காக என்பதன் காரணத்தை பாடம் எடுக்கிறது இன்னொரு வரலாறு. இளைஞர்கள் நினைத்தால் இந்த ஊரையே மாற்றலாம் எனும் ஊக்கப்பாடத்தை மற்றொரு வரலாறு வரைந்து காட்டுகிறது. வாருங்கள், வரலாறுகளை வாசிப்போம், வாழ்வை அலங்கரிப்போம்.